எமர்ஜென்சி டிக்ளேர்டு இன் பிலிப்பைன்ஸ். வாங்க பார்க்கலாம். ஒரு மாதத்தில் ஒரே மாதத்தில் 70% பெட்ரோல் விலை கூடியாச்சு. மக்கள் இப்படி தான் தகைச்சு போய் உட்காந்துருக்காங்க. குச்சி மிட்டாயில் ஸ்குவிட் கருவாடு. இது பேரு குச்சி கரு. கூறு வந்து 50 75 ரூபா. KFCக்கு போட்டியா உண்டான. He is from New York and he is from Scotland. இந்தியாவில் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. Now I want you to சைனா டவுன் வந்தாச்சு. இப்போ ஏதாவது ஒரு நாட்டில் இந்தியாக்கார நிறைய இருந்தானா அந்த ஏரியாவுக்கு பேர் லிட்டில் இந்தியான்றாங்க. இதே சைனாக்காரன் இருந்தான்னா அந்த ஏரியா பேர் சைனா டவுன். இதே உலகத்திலேயே ஓல்டஸ்ட் சைனா டவுன்னு இதுதான். சைனா டவுன்னா பெரிய பஜாராக இருக்குது. இன்னும் உள்ளே போவோம். ஃபுட் ஸ்ட்ரீட்டு, அப்புறம் அந்த மார்க்கெட்டு, அது ரெண்டையும் பார்ப்போம். ஒரு சர்ச் ஒன்று இருக்குது, அது முன்னாடியே பார்த்துட்டோம். நிழல் கிடைச்சது. நிழல்லையே நடந்துட்டோம்னா நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்காது. பெனாண்டோ ஆர்சிபிசி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது பெட்ரோல் ஹைக்குனால. வளைஞ்சிக்கிட்டு நிற்கிறாரு. பிங்க் ஸ்ட்ரீட்டு. இதே வந்து ஃபுட் ஸ்ட்ரீட். ஸ்ட்ரீட் பேர் ஃபுட் ஸ்ட்ரீட். கேட்டுக்கு வந்துட்டோம். சைனா டவுன்றதுனால சைனீஸ் தான் நிறைய இருக்காங்க. வேறே சைனா டவுன், டூரிஸ்டும் சைனீஸ், எல்லாம் சேமாக தான் இருக்கு. நம்ம டீனர் ரங்கநாதன் தெரு மாதிரின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும், தள்ளு முள்ளாத்தான் இருக்கும், நடக்கவே இடம் இருக்காதுன்னாங்க. கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச கூட்டம்லாம் பெருசாகனு தெரியல. சைனீஸ் இருக்காங்க. எல்லாம் வாங்கி சாப்பிட்றதுல தான் இருக்காங்க. ஐகானிக் ஐஸ்கிரீம். ஒரு கேமரா வச்சிருக்காரு. பல ஆங்கிளில் வச்சு எடுத்து சாக்குறாங்க. Hello sir, morning. Kopya po. நானும் ஒரு கரும்பு ஜூஸ் வாங்கிட்டேன். கரும்பு ஜூஸ் 150 ரூபா. வெயில் ஜாஸ்தியா இருக்கு. மொத்தம் சைனீஸ் இதாக இருக்காங்க. அழகு செல்லத்தை பாரு. Good, thank you. அடே புத்தாகணும் போரும் பண்ணு வேணும் என்ன வேணும். 84 ரூபாயா இருந்த பிலிப்பைன்ஸ் பெட்ரோல் ப்ரைஸு இன்னைக்கு 135 ஆகி, அது போக இப்போ இன்னைக்கு அசான் டேட்டு 150 ரூபாய்க்கு ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 70% விலை ஏறி இருக்கு. ஜனங்க கொஞ்சம் பேனிக் ஆகுறாங்கன்னு சொல்லி ஒரு நாட்டில் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. குச்சி மிட்டாயில் ஸ்குவிட் கருவாடு. வெட்டி சீட்ஸ் எடுக்கிறாங்க. மாங்காய், Welcome to Philippines. What is it made of? What? Sweet. Vegetarian? Yes. Veg? I don't know. இது பேரு குச்சி கருவாடு. எதையோ ஒன்று டிப் பண்ணி சாப்பிட்றாங்க. ருசியாக இருக்கும் இருக்கு. இப்போ சாப்பிட்றது ரெண்டாமா இருக்கு. அப்படியே வரிசையில் நின்று போகிறாங்க.
இது பேரு கடை பேரு கஃபே மெசேனா ஃபயர்மேன்ஸ் காஃபி ஷாப். வாலண்டியர் ஃபயர்மேன்ஸ் காஃபி ஷாப்பு. ஒரு செட் ஆஃப் பீப்புளை விடுறாங்க வரிசையில், பாக்கியை நிப்பாட்டிடுறாங்க. அது வரிசையில் நிற்கிறாங்க, அது வரைக்கும் வரிசை நிற்கிது. அடுத்த கடை எண்ட் பீட்டுன்னு, அந்த கடைக்கு வரிசையில் நிற்கிறாங்க. பாரு இதெல்லாம் வரிசை நிற்கிது. அப்படி வரிசையில் ஹோட்டலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு. பினாடோ பைட்ஸ் அது வாங்குறதுக்கு அப்படி வருஷம் நான் எப்படியோ கொதிக்க வச்சு அதெல்லாம் வேக வைக்கிறேன். வெள்ள அடிக்க ஏரியா எவ்வளவு பிஸியான ஏரியா பார்த்தா தெரியும். பக்கத்தில் போடுற பில்டிங் தான், அதுக்கு நடுவில் தான் இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்கு. விக்டோரியா மார்க்கெட்டு அந்த பக்கம் என்ட்ரன்ஸ். இந்த டிவிஸ்டோரான்ற மார்க்கெட் ஏரியாவுக்கு வந்துட்டோம். பெட்ரோல் ப்ரைஸ் ஏறினதுனால எல்லாமே விலைவாசிகள் ஏறி போயிடுச்சு. அதாவது 87 ரூபா இருந்த பெட்ரோலு படிப்படியாக ஏறி இன்னைக்கு தேதிக்கு 150 ரூபா ஆகிப்போச்சு. முதல்ல நம்ம நாட்டை விட கம்மியாக இருந்துச்சு. இப்போ நம்ம நாட்டை விட இந்தியாவை விட விலை கடுமையான கூடுதலாக இருக்குது. ஜனங்க பேனிக் ஆகுறாங்க. எமர்ஜென்சி டிக்ளேர். கூறு வந்து 50 சதவீதம் 75 ரூபா. இந்த உருளைக்கிழங்கு 40னா 60 பைசா 60 ரூபா. வெங்காயம் 60 ரூபா அரை கிலோ, இது வந்து 75 ரூபா. திராட்சை 100னா 150 ரூபா. ஃபியூஜி ஆப்பிள் அது கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது. ஆனால் அடவு 75 ரூபா. ஆப்பிள் வந்து விலை கம்மியாக இருக்குது. நிலக்கல்ல வைக்கலாம், கிலோ 90 ரூபா. நல்ல பூண்டு, நல்லா பூண்டு 60 ரூபா அரை கிலோ. 40 பைசானா 60 ரூபா. எப்பயும் இந்த இடத்துல கடுமையான கூட்டம் இருக்குமா என்ட்ரன்ஸ்ல. இப்போ ஆளே இல்லை, எல்லாம் சேல்னு போட்டிருக்கான். இந்த டவுசரு 75 ரூபா. இந்த மிதியடி 330 ரூபா. 240 ரூபா. எஸ்கலேட்டர் வச்சிருக்கேன். எந்த பஸ்ஸாராக இருந்தாலும் கூட்டமாக இருந்தால் தான் நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். ஒன்றும் கூட்டத்தை காணும், கம்மி ஆயிருக்கு. ஜனங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே பார்த்துட்டே போவோம். எல்லாம் குழந்தைகளுக்கு உண்டான ஸ்போர்ட்ஸ் ஐட்டங்கள் அவுட்லெட்டாக இருக்குது. அடுத்த மாடிக்கு ஏறுவோம். ஸ்ட்ரிப்டு டெரோஸ் கல்யாண். என்ன இருக்கு ஒன்றுக்கு சரி. ஒன்றுக்குள்ள கோகனட் சாக்லேட் நம்ம ஊரில் வாங்குவோம்ல 6 பீஸ். இது பேர் என்ன பேர்? நல்ல பேர் மறந்து. பீனட் சாக்லேட்ஸ் டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு. ஒன்று சாப்பிட்டேன், பரவாயில்ல. இந்த அக்கா தான் 100 பைசாவுக்கு 150 ரூபா பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இல்லை சேல் போல் இருக்கு. எல்லாரும் தார் மரம் வாங்குறாங்க செருப்பு. என்ன விலைன்னு தெரியலையே. எல்லாரும் யோசனை பறக்கிறாங்க. எவ்வளோ பேர் தொடங்கி இருக்காங்க. எவ்வளோ இருக்காரு 180 பேசோ அப்படின்னா 300 ருபீஸ். பின்றது கேஎஃப்சிக்கு போட்டியாக உண்டான சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் உள்ள எல்லா கண்ட்ரிலையும் இருக்குது. ப்ரைஸும் சேலஞ்சிங்காக இருக்கும், குவாலிட்டியும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும். சாதாரண நாளில் அவ்வளவு சேரும்
ஃபுல்லாக இருக்குமா அந்த சேர் எல்லாமே, டேபிள் எல்லாமே இந்த ஜாலிபிக்கு உண்டானது தான். இப்போ ஆளே இல்லை. பெட்ரோல் ப்ரைஸ்னால, இந்த வார்னால இவ்வளவு கொடுமைகள் நடக்குது. He is from New York and he is from Scotland. हिंदी में बोल रहा है. He is talking to me in Hindi. बहुत खुश हो रहा है करके. तमिल तो सीखना पड़ेगा भैया. Tamil सीखो. He is like speaking like a North Indian. Actually, he is from New York. What's your name, sir? What's your Christopher. name? Christopher. Christopher. He had been in Lucknow for 4. How many years you had been in Lucknow? लखनऊ में 2 years. 2 साल रिया. 2 साल हो गए. 2 साल था. हाँ. 1 साल दिल्ली में 1 साल दिल्ली में. और 1 साल पूरे नॉर्थ इंडिया घूमने. हाँ. चारों साल में बढ़िया हिंदी बात करता है. Being a Tamilian, I can't speak Hindi like him. तमिल बात करने से कुछ नहीं है. हिंदी तो आसान भाषा है सीखना. आसान भाषा. You are very. I can't. पढ़ने से मेहनत से सब कुछ आसानी से आ जाता है. Definitely, you will become a villain in Bollywood, or else you come down to Chennai. I will make you Bollywood. I will, yeah, learn Tamil. சினிமாவில் நடிக்கணுமா, ஹிந்தி படத்தில் நடிக்க போறானா, நிறைய பிட்டெல்லாம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கான். இல்லை தமிழ் படத்தில் நடிப்பேன் அப்படின்றான். நியூயார்க்கார கிறிஸ்டோபர் இந்தியாவில் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. Now, I want you to remember. ராகுல் காந்தி மாதிரி கூட ஒரு வேஷம் போட்டிருக்காரு பாருங்க. वो राहुल गांधी नहीं है. வருங்கால சூப்பர் ஸ்டாரு. வாங்க.